Day 7 and 8 of road trip in Goa. Finally, நம்ம கோவா ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. Day 6 நைட்டுங்கும் போதே அடுத்த நாள் காலையிலுக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நேரமாக கிளம்புறது தான் பிளான். Day 7 காலையில் ஒரு 6:30 6:45 போது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வெக்கேட் பண்ணி கீ கொடுத்துட்டோம். எனக்கு வந்து கோவாலேருந்து கிளம்புறோங்கிறத விட அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்புறோங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. எவ்வளோ பிளேசஸ் போனாலும் எங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் ஒரு ட்ரிப்பில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது நம்மளோட ஸ்டேவும் ஃபுட்டும் தான். நம்ம ஊரை விட்டு ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நாங்கள் எங்கே சுற்றிட்டு வந்தாலும் ஈவினிங் போனால் அப்பா வீட்டில் போய் ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாம்ப்பா, ரசம் வச்சாத்த சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எங்களுக்கு இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக நாங்கள் வெக்கேட் பண்ணும்போது அதாவது அப்பார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்ட நாங்கள் சொல்லி தான் கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்டேவாக இருந்தது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கோவா அவுட்டர் வரும்போது வந்து செக்கிங் இருந்தது. ஏன்னா வந்து ரோட் ட்ரிப் வந்தால் நம்ம வந்து லிக்கர்ஸ் வந்து அலௌட் கிடையாது. இதே நீங்கள் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. செக்கிங் முடிச்சுட்டு அவுட் ஆஃப் கோவா வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தி தோசை பேட்டர்லாம் வந்து கோவாலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா குழம்பு வந்து அங்கேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல நிழலில் நிறுத்தி அடுப்பு டேபிள் எல்லாம் எடுத்து வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்த டெஸ்டினேஷனாக முருடேஸ்வருக்கு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் முருடேஸ்வர் ரீச் ஆகும்போது மணி 11:45 இருக்கும். ஏன்னா நாங்கள் கோவா அவுட்டரில் செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே பொறுமையாக சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். இங்கே வந்து பார்த்தா சண்டேங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிலாகவும் இருந்தது. அம்மா அப்பா கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் கோயிலுக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க கார்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் கீழே கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா க்யூ ரொம்ப தூரம் நின்றுட்டு இருந்தது. வெயிலும் வேறு பயங்கரமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் சிவனை போய் பார்த்தோம். அங்கே உள்ள வந்து சிவன் இருந்த கருவறையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ராமன் லக்ஷ்மண் சீதா வந்து பார்க்குறேன் சிவன் கூட. அது ஒரு மாதிரி நல்லா அமைதியாக இருந்தது. அங்கே பார்த்துட்டு சாமியை சுற்றி வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்ஜுனர் வந்து அந்த தேரில் கிருஷ்ணர் கூட்டிகிட்டு போவார் இல்லையா, அந்த மகாபாரதம் போகிறப்போ அந்த சீன் இருந்தது. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே மகாபாரதம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுவும் வந்து இந்த பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். 2017 கோவாக்கு ஐவி கூட்டிகிட்டு வந்தப்பவே நாங்கள் முருடேஸ்வரும் வந்தோம். பட் வந்து இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு எங்களுக்கு அப்போல்லாம் டைம் கிடைக்கல. நாங்கள் வந்துட்டு நானும் ஆனந்தும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் அங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து காருக்கு வந்துட்டோம். காருக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு பயங்கர வெயிலாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் நிறுத்தி கரும்பு ஜூஸ் 4 பேரும் குடிச்சிட்டு மதியம் லஞ்சு ஒரு ½ hour கழித்து ஒரு இடத்துல நிறுத்தினோம். நாங்கள் லஞ்சுக்கு நிறுத்தின இடத்துல இன்னொருத்தவங்க இப்போ ஜென்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டதுனால சாப்பாடு தக்காளி வணக்கினதுன்னு போட்டு சாப்பிட்டுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நல்லா பசி எடுத்துருச்சு. அதனால் கூர்க் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ காஃபி ஜூஸ்ன்னு சொல்லி சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் வந்து நல்லா இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்கே நல்லா இருந்தது. நான் அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா அந்த வெளியில் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து நாங்கள் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து மைசூரே போயிடலான்னு பிளான் பண்ணி தான் கார் எடுத்தோம். கூர்க் ஏற ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து விண்டோ இறக்கி விட்டுருந்தோம். கார் டயர்லேருந்து திடுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் கூட டயரில் தான் ஏதோ மாட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கவனிக்க சொன்னேன். இறங்கி காரை கொஞ்சம் ஸ்லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தா வீலில் வந்து நல்லா பெரிய சைஸ் ஆணி வந்து ஏறி இருந்தது. அதான் நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மூவ் பண்ணோம். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி காற்று வந்து ரொம்ப வேகமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி காடு, மலை, ஒரு கடை இல்லை, லைட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், அந்த ப்ரெஷர் மானிட்டரை வந்து காட்டும் இல்லையா, வார்னிங் காட்டுற வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அதுவும் ரொம்ப நேரம்லாம் தாங்கலைங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து வார்னிங் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சேஃபர் சைடுக்கு அண்ணாவும் அப்பாவும் எப்பயுமே காரில் வந்து ஏர் ப்ரெஷர் கிட் வச்சுருப்பாங்க. அப்புறம் அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணி ஏர் ப்ரெஷர் கிட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஷரை ஃபில் பண்ணிவிட்டு கூர்க் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து கூர்கில் ஸ்டே பண்ணுற ஐடியாவில் இல்லாததுனால நாங்கள் அங்கே எதுவும் ஹோட்டல்ஸ் பார்க்கவே இல்லை. ஃபைனலாக நாங்கள் அங்கே போயிட்டு தான் வந்து பார்த்தோம். பட் அங்கே ரூட் மேப் சரியாக காட்டலை, மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருந்தது. என்னடா பண்ணுறது, இதை வந்து செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் முன்னாடி போய் நிறுத்தினோம். ஒரு பையன் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்ன ஏதுன்னு கேட்டால் வாலண்டியராக வந்ததுனால நாங்கள் அதே ஹோட்டலில் ஒரு நாள் நைட்டு சும்மா படுத்து எந்திரிக்கிறதுக்காக தானே எங்களுக்கும் கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது அங்கே பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அங்கேவே வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அம்மாவும் நானும் தேவையான லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டோம். அப்பாவும் ஆனந்தும் வந்து ஸ்டெப்னி மாற்றிட்டு அப்புறம் தான் ரூமுக்கே வந்தாங்க. டின்னருக்கு வந்து சரி வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டு எங்கே இங்கே ஹோட்டல் இருக்குதுன்னு கேட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்தது, ஒரு 1.5 கிலோமீட்டர். நானும் ஆனந்தும் நடந்து போய்
டின்னர் வாங்கி பார்சல் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். ரூம் வந்து டீசெண்டாக இருந்தது, ரொம்ப சூப்பரும் இல்லை ரொம்ப மோசமும் கிடையாது, டீசெண்டான ரூம்ஸாக இருந்தது. நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. அடுத்த நாள் காலையில் அங்கேருந்தோம் கூர்க்லேருந்தும் நேரமாக கிளம்பிட்டோங்க. ஆனால் கூர்கில் வந்து நல்ல குளிராக இருந்தது. முன்னாடி நாள் நைட் டின்னர் வாங்குறதுக்கு நாங்கள் நடந்து போகும்போதே எனக்கு பாடியெலாம் நல்ல ஷிவர் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு சில்னஸ். நைட்டு நாங்கள் ஃபேன் போடலை, எதுவுமே பண்ணல, ஈவன் குவில்ட் போத்தி கூட அவ்வளோ சில்னஸ் இருந்தது. அப்புறம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூர்க்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மைசூரே போயிட்டோம். நிறைய இடத்துல இங்கே காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலான்னு பார்த்தோம், எங்கேயும் செட்டே ஆகலை. அப்புறம் ஃபைனலாக மைசூர் போய் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நிறுத்திட்டோம். மைசூரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவினாஷி வரது தான் பிளான். இடையில் வந்து ஒரு இடத்துல மட்டும் சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வந்து பைனாப்பிள் நிறுத்தி ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அப்புறம் ஆனந்தும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, ஒரு லாங் ட்ரைவ் வர்றதுனால. ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஹாசனூர் திம்பம் இதை வழியாக தான் வந்தோம். கரெக்டாக நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வரும்போது செக் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு காரில் ஏதாவது லிக்கர் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவினாஷி வரும்போது மணி 12:30 ஆகிடுச்சு. அவினாஷியில் வந்து நாங்கள் வந்ததும் மறுபடியும் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்துக்கு எல்லாருக்குமே அவினாஷியில் பிடிச்ச ஒரு நான்வெஜ் ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் மெஸ் தான். அவினாஷியில் இருக்க பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியல அப்படின்னா மெஹா டிஜிட்டல் பக்கத்தில் வந்து சேகர் மெஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான்வெஜ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், லைக் நம்ம ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு மாதிரியே இருக்கும். வீட்டுக்கெலாம் போல் ஸ்ட்ரெயிட்டாக சேகர் மெஸ் தான் போனோம். லஞ்சுக்கு அங்கேயே வந்து பிரியாணி நான்வெஜ் மீல்ஸ்ன்னு கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மா எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ஓர் சேர் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அம்மா அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் 4 பேரும் இந்த கோவா ரோட் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவினாஷி டு கோவா, கோவா டு அவினாஷி. இடையில நடந்த எங்களுக்கான ஒரே ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூர்கில் வந்து டயர் பஞ்சர் ஆனது தான். பட் அதுவுமே வந்து ஒரு குட் காஸ்க்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த ஹோல் கோவா ட்ரிப்பையே நாங்கள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் போக மாட்டோமானே எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்தது. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஃபைனல் ஆகி அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பேக் பண்ணி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் கிளம்பி அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகி ஃபஸ்ட்டு நார்த் கோவா நல்லா அட்வென்ச்சர்ஸாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுத் கோவாவில் அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு விதமான கனெக்ஷனோட கிளம்புறதுக்கும் மனசு இல்லாமல் கிளம்பியும் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தோடு வந்து கிளம்பி வந்து முருடேஸ்வரில் நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சுட்டு அவினாஷி வந்தோம். இதுக்கிடையில் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து கூர்கில் ஸ்டே பண்ண வேண்டிய கட்டாயம். நல்லா இருந்தது, இல்லைன்னா நாங்கள் வந்து மைசூரில் தான் ஸ்டே பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் கூர்கில் ஸ்டே பண்ண ஒரு ஃபீலும் இருந்தது. கூர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவும் எங்களுக்கு கிடச்சிது. இந்த ரோட் ட்ரிப் தாங்க எனக்கும் ஆனந்துக்கும் ஃபர்ஸ்ட் லாங் ரோட் ட்ரிப். பிகாஸ் நாங்கள் நிறைய ரோட் ட்ரிப்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் ஆனால் அந்த ரோட் ட்ரிப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு முதல் அடித்தளம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுன்னு சொல்லணும். இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுக்கான முக்கிய காரணம் வந்து அம்மா அப்பா அண்ணா அண்ட் எங்களோட ஹோல் ஃபேமிலி தான். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்துட்டாங்க, அங்கே பாட்டி அண்ணா எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து சப்போர்ட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ லாங் டேர்ம் போகிறீங்க அப்படின்லாம் எதுவும் கேட்காம பார்த்து ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எங்கள் ஹோல் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணி அனுப்பி வச்சாங்க. இந்த ட்ரிப்பில் இன்னொரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது வந்து ஆனந்த் தான். ஏன்னா அவினாஷியில் கார் எடுத்ததுலேருந்து நாங்கள் கோவாலாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி அவினாஷி வர வரைக்கும் ஆனந்த் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணாங்க. பிகாஸ் இது வந்து இந்த ரோட் ட்ரிப் அப்படிங்கிறது ஆனந்தோட ஒரு பெரிய லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லணும். நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த லாங் ட்ரைவ் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட பெரிய கனவாகவே இருந்தது. அதை வந்து அப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலையுமே ஆனந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. ஒரு 2-3 இடத்துல மட்டும் கண்ணு ஓகேவான்னு மட்டும் கேட்டுப்பார். ஆனந்த் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால அவரும் வந்துட்டு ஓகே, இந்த வயசில் பசங்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆசை தான். அவரும் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணார். நான் வந்து இந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணேன், பட் என்னோட சூழ்நிலை என்னோட பிஸ்னஸ் நேச்சர் அதனால் என்னால் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூழ்நிலை அமைது, உங்கள் கூட நாங்களும் வந்திருக்கோம், எங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நீங்களும் முழுக்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எங்ககிட்ட ஒரு சிலர் வந்து ஏங்க கோவா போகும்போது அப்பா அம்மாவையா கூட கூட்டிகிட்டு போவாங்க, நீங்களாம் எப்படிங்க என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்க இருந்ததுனால தான் நாங்கள் இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம கூட்டிகிட்டு போகல அப்படின்னா அவங்கள யார் கூட்டிகிட்டு போவா சொல்லுங்கள். அப்படியே அவங்களால கோவா போகக்கூடிய வாய்ப்பு வந்து ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ அமைஞ்சிருந்தா ஓகே. பட் இந்த ரோட் ட்ரிப் இந்த வயசில் வந்து இவ்வளோ லாங்
டிரைவ் வந்து வரதுங்கிறது பெரிய விஷயம். அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் கூட வந்து அவங்க இவ்வளோ தூரம் வந்ததை ரொம்பவே பாராட்டணும். நாங்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா அவங்க கூட போனதை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணோம். இதோட கோவா vlog முடிஞ்சிருச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? ஆனால் அதான் இல்லை. பிகாஸ் எங்கள்கிட்ட நிறைய பேர் எங்களோட அவுட்ஃபிட்ஸ் பற்றியும் இந்த ஹோல் கோவாக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோவும், இன்னொன்று எங்களுக்கு இந்த ஹோல் பிளானும் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக போனதுக்கு இன்னொரு காரணம் ஆனந்தோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா ட்ரிப் அட்வைசர் இருக்கார், அவர் தான். ஸோ அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காரு. முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்க்கு எல்லாமே வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீப்புளை. ஸோ உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது பற்றின இன்னொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.